ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வித் டாப்பிங்ஸ் சாக்லேட் சிரப். உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்னா சுகர் கட்டில் இருக்கேன். இந்த வார்த்தை புதுசாக இருக்குல்ல, சுகர் கட், அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்போது சர்க்கரை நிப்பாட்டினா உலகத்தில் எந்த நோயும் வராது. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். சந்தானம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் புயல் காற்றுல யாராவது பொறி சாப்பிட்டுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சர்க்கரைங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ குளுக்கோஸ். அதை எடுத்துக்க போகிறோம், உடம்புக்கு தேவையான எனர்ஜி அது இமீடியட்டாக கம்பஸ்ட் ஆகி கொடுக்க போதே தவிர, உண்மையிலேயே சர்க்கரை நோய் வர்றதுக்கு இன்டேக் ஆஃப் குளுக்கோஸ் கூட காரணம் கிடையாது. இட்ஸ் எ மெட்டபாலிக் டிசீஸ். இதுக்கு இமோஷ்னல் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. உங்கள் உடம்புல அட்ரினலின் சிந்தசிஸை பற்றி வேரி ஆகும். உங்கள் வேகல் நர்வோடைய ஹைப்பர் டோனிசிட்டினால் ஒரு டாக்ஸிசிட்டி டெவலப் ஆகும். நிறைய காரணம் இருக்குது. கிராசரி ஷாப் போயிருக்கேன். அங்கே ஒரு குட்டி பையன், அவன் ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும். அந்த பையனை அவங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க சாக்லேட் சாப்பிட்றதுக்கு. நாங்களாம் சின்ன குழந்தையாக இருக்கப்போ வீட்டில் என்ன சொல்லி அடிப்பாங்க அப்படின்னா, பல்லு சொத்தையாயிரும், சாக்லேட் திங்காத, புழுக்கடிக்கும், இப்படிலாம் சொல்லி அடி வாங்கியிருக்கோம். அந்த பையன் எப்படி அடி வாங்குற அப்படின்னா, அதாவது சக்கரை நோய் வந்துடுமா அவன் சாக்லேட் சாப்பிட்டா, இப்படி அம்மா அடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அந்த பையன் இப்படியே பயந்துக்கிட்டே இருந்தாலே இந்த வயசுலேயே தானாகவே சுகர் வந்துடும். அப்படி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தாலே கண்டிப்பாக அங்கே ஒரு குளுக்கோஸ் ஹைப் ஏற்படும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். இதுக்கு பின்னாடி நிறைய சினாரியோ இருக்குது. இதுக்கு பின்னாடி பாடி ஒர்க்ஸ் நிறைய இருக்குது. இது மைண்ட் இமோஷன் சார்ந்த விஷயம். வெறும் ஒரு சாக்லேட்டை தின்னாலே சுகர் வரும் அப்படிங்கிற பயத்தை விட்டு தாராளமாக நீங்கள் வெளியில் வரலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.